நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். OnePlus A6 இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் மார்க்கெட்டில் OnePlus 15R அப்படிங்கிற மாதிரி லான்ச் ஆக போகுது. OnePlus A6 பற்றி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டிசம்பர் மந்தில் நம்ம OnePlus 15R இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி லான்ச் ஆனால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. 8 Lite SoCயோட தான் இந்த OnePlus 15R ஆனது இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இப்போ OnePlus A6 அது தொடர்பான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால அதை கம்பேர் பண்ணி இந்தியாவில் லான்ச் ஆக இருக்கக்கூடிய OnePlus 15R எப்படி வரலாம் அப்படிங்கிற தொடர்பான சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் செய்ய போறோம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச்சுக்கான 1.5K LTPO டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ சூப்பரான டிஸ்பிளே தான். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரியல் டைம்ல வரும்போது தான் தெரியும், அதாவது நெருக்கத்தில் தான் நமக்கு தெரியும் அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்தியாவில் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா 165 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. 6.83 இன்ச்சுங்கிறது ஒரு டீசென்டான ஒரு டிஸ்பிளே சைஸ் தான். சோ கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் லான்ச்சே ஆகல, எது கூட கம்பேர் பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதாவது இது எந்த பிரைஸ் ரேஞ்சில் வருமோ அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா இது டீசென்டான டிஸ்பிளே மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். இது எந்த பிரைஸ் ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோவோட எண்ட்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்பெக்ஸுக்கு மூவ் ஆகுவோம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க 8 Lite SoC தான் இருக்க போகுது. ஓரியான் கோர்ஸோட இருக்க போகுது. ஸோ பவர்ஃபுல்லான SoC, அதாவது லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு SoC தான் அதை வந்து பவர் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல பெர்ஃபார்மன்ஸுக்கு பெரிய அளவுல தொய்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு SoC தான். ஸோ 8 Lite இருக்கிறதுங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்களும் LPDDR5X RAM தான் வந்து கொடுக்க போறாங்க. UFS 4.1க்கான சப்போர்ட் வந்து கண்டிப்பா ஸ்டோரேஜுக்கு வந்து இருக்க போகுது. இந்த LPDDR5X RAMலயே 16GB RAM வந்து மேக்ஸிமமா இருக்க போகுது. அதாவது அதனுடைய ஹையர் எண்ட் வேரியன்ட்ல 16GB 1TB அந்த வேரியண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அந்த 1TB UFS 4.1ஓட எப்படி செயல்படுதுங்கிறத போன் கையில கிடைச்ச பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். பேப்பர் வைஸ் பார்க்கும்போது, ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு. சரி, OnePlus 15 Pro வேற வரப்போகுது. 15 Proவை கம்பேர் பண்ணும்போது இந்த 15R எந்த வகையில உயர்ந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, உயர்ந்து நிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? என்ன இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். பட் என்னதான் இருந்தாலும் 15 Proங்கிறது அவங்களுடைய இந்த வருஷத்துடைய ஃபிளாக்ஷிப் மாடல். அதுல 8 Lite Gen 5 இருக்க போகுது. வேறு சில ஸ்பெக்ஸுக்கும் அவங்க ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இது போன வருஷம் லான்ச் ஆன அந்த ஃபிளாக்ஷிப் SoCயை யூஸ் பண்ணி அவங்களுடைய அந்த ரசிகர்களுக்காக பிரத்யேகமாக அடுத்த வருஷம் உருவாக்கப்பட்ட அந்த மொபைல் போன் சொல்லலாம். அதாவது லாஸ்ட் இயர் யாரெல்லாம் OnePlusல இருக்கக்கூடிய அந்த ப்ரோ சீரிஸை வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணாங்களோ அவங்களுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸை கொண்டுட்டு வந்திருக்கோம் ஒரு பட்ஜெட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக தான் இந்த R சீரிஸே அவங்க வந்து லான்ச் பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ண முடியாது. பட் ஒரு விஷயம் இங்க பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. A6 பொறுத்த வரைக்கும் 7800 mAh பேட்டரி இருக்க போகுதான். இது OnePlus 15 Proவை விட அதிகம். அதில் பாத்தீங்கன்னாக்கா 7300 mAh இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நமக்கு டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. லீக்டு ஸ்பெக்ஸ் எல்லாமே அதான் சொல்லுது. ஸோ அப்படி பார்த்தா கூட ஒரு 500 mAh இங்க கூடுதலா இருக்கு. டிஸ்பிளேவை பத்தி பேசும்போது ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி எல்லாம் பேசணும். பட் அதோட அந்த பீக் பிரைட்னஸ் பத்தி பேசல. 1800 nits பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிற மாதிரியா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அண்ட் 2160 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் இதுலயும் வந்து இருக்க போகுது. ஸோ ஐக்கூல நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி 2160 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ OnePlus 15Rலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2160 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் இருப்பதற்கான அந்த வாய்ப்பு கூடுதலாக இருக்கு அப்படிங்கிறத இங்க நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இவ்வளவு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 8000 mAh நெருங்குற அளவிற்கு. ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கணும் இல்லையா. 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் ஒயர்டாக இருக்க போகுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குமா இல்லையாங்கிறது இன்னுமே டவுட்டாக இருக்கு. இந்தியாவுக்கு வரும்போது மேபி அவங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கலாம், பட் லோவர் ஸ்பீடில் தான் இருக்கும். இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஃபிளாக்ஷிப் மாடலில் இருக்கிற அத்தனை ஃபீச்சரையும் கொண்டுட்டு வந்து இந்த R சீரிஸுக்கும் கொடுத்துருந்தாங்கனாக்கா அந்த ஃபிளாக்ஷிப் மாடலுக்கு என்ன மரியாதை இருக்கு? அது தனித்துவமாக தெரியணுமா இல்லையா? ஸோ அதனால ஒயர்லெஸ் சார்ஜிங்கை இங்கே கட் பண்ணியிருக்கலாம். அப்படி கொடுத்தா கூட இந்தியாவில் வரும்பொழுது
மேபி ரொம்ப மினிமல் ஸ்பீடு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபிளாக்ஷிப் மாதிரி எல்லாம் இதுல ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட்லாம் வந்து இருக்காது. பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீடு ஒரு நெசசரியான விஷயமே கிடையாது. அடாப்டர்ல தொங்கிட்டு இருக்கிற ஒயர் எடுத்து இதுல கனெக்ட் பண்ணும், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? ஒயர்லெஸ் சார்ஜிங் நமக்கு எதுக்கு நெசசரி? அது தேவையில்லைங்கிறேன். 8 லைட் இருக்குல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கு, அதுவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் நெசசரி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய கருத்தை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பத்தி பேசியாச்சு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பத்தி பேசியாச்சு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கை பத்தியும் நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கா, இல்லை ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா 10 வாட்டுக்கான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையாங்கிறது வந்த பிறகுதான் தெரியும். மேபி சைனீஸ் மாடலில் அவங்க ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். இந்தியாவுக்கு வரும்போது அதை தூக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் குறைச்சியே வச்சுக்கோங்க. இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேமரா ஸ்பெக்ஸுக்கு வருவோம். மெயின் கேமரா சென்சார் 50 மெகா பிக்சல் சோனி லிட்டியா 700 சென்சாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் லீக் வெளியாகி இருக்கு. உண்மையிலேயே இந்த சென்சார்ல ஏதாவது மாற்றங்கள் பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. பட் அந்த 50 மெகா பிக்சல்ங்கிற சைஸ் வந்து காமனா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்தியாவில் 15R லான்ச் ஆகும் போது 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் கொண்ட ஒரு மொபைல் போனா தான் லான்ச் ஆகும். அந்த சென்சார் மட்டும் சோனி லிட்டியா 700 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக் கிடைச்சிருக்கு. மேபி இதில் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் மொக்கையான ஒரு 8 MP அல்ட்ரா வைட் 2 MP மேக்ரோ, அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த 8 MP அல்ட்ரா வைடுக்கு பதிலாக ஒரு 13 MP ஒரு 15 MP அந்த மாதிரியாவது மாற்றி கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் கொடுக்குறாங்க. சரி, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்கலனா கூட பரவாயில்ல. ஒரு 13 மெகா பிக்சல் 18 மெகா பிக்சல் அந்த மாதிரி ஏதாவது மாற்றி கொடுங்கடா. அந்த 80 மெகா பிக்சல் அந்த அல்ட்ரா வைடையே தொடர்ச்சியா எல்லா மொபைல் ஃபோன்லையும் பார்த்து எனக்கே கடுப்பாகுது. ஏன்னா எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனால் அந்த அல்ட்ரா வைட் மட்டும் 8 MP கொடுக்கறது வந்து மாறவே இல்லை. தயவு செஞ்சு இந்த R சீரீஸ்ல அடுத்த முறை 12 MP 13 MP ஏதாவது மாற்றி கொடுங்க, வேற சென்சார் கொடுங்க, மக்கள் கொஞ்சம் பயனடைஞ்சிட்டு போட்டோம். ஏன்னா ஃபிளாக்ஷிப் சீரீஸ்ல 3 50 மெகா பிக்சலுங்கிறீங்க, 3 48 மெகா பிக்சலுங்கிறீங்க. இதுல கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாதான் என்ன? அந்த மேக்ரோ சென்சார் நீங்க கொடுக்கறதுக்கு கொடுக்காமே இருக்கலாம். அது என்னங்க 2 மெகா பிக்சல் மேக்ரோ? நான் ஏன் அந்த டெடிகேட்டட் 2 MP மேக்ரோ சென்சாரை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோகிராஃபி எடுக்கணும்? அது நல்லா வரப்போகுது. 2 மெகா பிக்சல்ல ஒரு மேக்ரோ போட்டோகிராஃபி எடுத்து எனக்கு என்ன பிரோஜனம் இருக்குன்னு கேட்குறேன். அதுக்கு பதிலாக அவங்க மெயின் சென்சார்லயோ இல்லை அல்ட்ரா வைட்லயோ ஜூம் பண்ணி அதை திறன்பட அந்த மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமே. ஸோ 2 சென்சாரே போதுமானது. ஒரு அல்ட்ரா வைட், ஒரு மெயின் சென்சார். லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்டு சென்சார் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அதை நம்ம மகிழ்ச்சியுடன் வரவேற்கலாம். இந்த 8 மெகா பிக்சலை பார்க்கும் போது எனக்கு கடுப்பாக தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சைனாவில் லான்ச் ஆகிருக்கிற அந்த மொபைல் போன்ல, அதாவது OnePlus A6ல IP65 ரேட்டிங் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது IP68 அல்லது 69 ரேட்டிங் சப்போர்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்பி நீங்க தண்ணியில கொண்டு போய் மொபைல் போனை போடலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா அது உங்களுடைய மன தைரியத்தையும் உங்களுடைய அந்த பண வலிமையையும் பொறுத்தது. மொபைல் ஃபோன் வாங்கி அதை நான் தண்ணியில் போட்டு செக் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பூலில் உள்ளே எடுத்துகிட்டு போய் வீடியோலாம் எடுப்பேங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் தலையிட விரும்பல. பட் அதெல்லாம் வந்து ரேட்டிங் இருக்குன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் வாட்டர் டேமேஜ்லாம் ஆனிச்சுனாக்கா அதை பழுது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ IP68 and 69 ரேட்டிங்லாம் நீங்கள் நம்பி நீங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் அதை போடாதீங்க. ஃப்ரண்ட் சென்சாரை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாது. ஃப்ரண்ட் சென்சார் எப்படியும் மொக்கையாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக நாட்டில் கொடுத்தா அந்த 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் சென்சாரை கூட அதில் கொடுக்க மாட்டாங்க. 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை நம்ம அப்படியே கழிச்சு விட்டுடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய வேறு சென்சாருக்கு அவங்க மூவ் ஆனாங்கன்னா அதுவும் வந்து வரவேற்புக்குரியதாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது அதுதான். ஸோ பார்த்தீங்களா இந்த ஸ்பெக்ஸை, உங்களுக்கு என்ன தோணுது? OnePlus 15R இது வந்து ஒரு சூப்பரான மொபைல் ஃபோனாக இந்தியாவுக்கு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது எந்த பிரைஸ் ரேஞ்சில் வருதுங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்பெக்ஸோட இந்த மொபைல் ஃபோன் ஒரு சூப்பரான மொபைல் ஃபோனாங்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும்னு நான் வந்து நம்புகிறேன். அந்த வகையில் அந்த OnePlus A6 இருக்கு இல்லையா, அதான் அந்த சைனாவில் லான்ச் ஆகிருக்கிற மொபைல், அதோட பேஸ் வேரியண்ட்டை 35,000 ரூபாய்க்கு இந்தியன் ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் 45,000 ரூபா செக்மெண்ட்ல இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 45,000 ரூபாய்க்கு 80 லைட் SoCயோட இவன் வர வேலையில் அதே சமயத்தில் இந்த ஐக்யூ பயப்புள்ள வேற Neo 11 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவான். அவனும் 80 லைட்டோட தான் வருவான். 8S லைட் வந்து அநேகமாக வந்து 11R அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் வரும்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. அந்த Qualcomm வேற ஒரே SoCயாக லான்ச் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பவர்ஃபுல்லான SoC அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 30,000 ரூபா செக்மெண்ட்டை தாண்டி தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மொபைல் ஃபோனே வாங்குறாங்க. குறிப்பாக அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா 30K தாண்டி தான் மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரியான மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க.
30,000 ரூபா செக்மெண்ட்டில் தான் நார்மலாக இந்த ஆர் சீரிஸ்லாம் வந்து வரணும். 30,000 35,000 ரூபா. இப்போ 40,000 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. இது சரியா சரியில்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த OnePlus 15R பற்றிய உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.